Hi friends, welcome back to Vasanth Tech. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் thumbnail மேக் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் guys. thumbnail மேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து pixellab வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். guys, நம்ம thumbnail மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா pixellabல பண்ண போகிறோம். guys, thumbnail எதுக்காண்டி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். guys, நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனல் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேனலில் போட்ட வீடியோ வந்து எதை பற்றினது அப்படிங்கிறது இந்த தம்ப்நெயில் தான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து தம்ப்நெயில் தான். அதுக்காண்டியில் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஆடியன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் ரொம்பவும் வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தம்ப்நெயிலை வந்து ரொம்பவும் பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆடியன்ஸு. அந்தளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக உங்கள் தம்ப்நெயிலை மேக் பண்ணணும். உங்கள் தம்ப்நெயிலை பெர்ஃபெக்டாக மேக் பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காய்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் pixellab ஓப்பன் பண்ணுங்கள். pixellabோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் காய்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பட்டன் இருக்கும். 3 டாட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸ் கேட்கும். அதில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் சைஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலரி கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இந்த கலர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கலர்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டை இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலரிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். அதில் நிறைய இமேஜஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக தம்ப்நெயில் சைஸ் வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ளதை வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னா பொசிஷன் ஒன்று இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்குது. இதில் வந்து கரெக்டான பொசிஷனில் வைங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் இருக்கும் பார்த்தீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் எந்த சைடு நகராது. நீங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரம் கேலரின்னு கொடுத்து என்னோடய இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணுறேன். அதே நான் பொசிஷனில் போய்ட்டு கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். கரெக்டான சைஸில் வைக்கணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரத்தில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே விட்டுறணும். உங்களோட சேனல் உங்கள் சேனல் எதை பற்றி இருக்குது அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை பற்றி நான் இந்த சொல்லித்தர மாதிரி என்னோடய சேனலுக்கு நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்கள் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து யூடியூப்புங்கிறத வந்து கிளிக் பண்ணி வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூணாவதாக பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்துங்க கைஸ். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரோக்குன்னு அந்த இருக்கு பாருங்கள். ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆரோ மார்க் பண்ணுறேன். அதே அந்த ஸ்ட்ரோக்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். அதான் நல்லா இருக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று மறந்துட்டேன். என்னோடய இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரோக் பண்ண மறந்துட்டேன். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் ஆப்ஷனை கொடுத்து அந்த உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். சூப்பராக இருக்கும். அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுங்கிறத டைப் பண்ணி வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸை கூட்டணும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவைப்படுதோ அவ்வளோ சைஸ் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தான் கலர் ஆப்ஷன் கொடுங்க. பிளாக் கலர் கொடுங்க. அதான் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா போல்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நான் ஒரு ரேண்டமாக ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சேனல் வந்து நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணுவீங்க. அது வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பேக்ரவுண்டு வந்து ஏதோ ஒரு கலர் கொடுத்து அது வந்து தனியாக தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சி தம்ப்நெயிலை கிளிக் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் அந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டு கொடுத்து பார்க்குற மாதிரி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் உருவாக்குவது எப்படின்னு தான் இந்த சேனலில் போட போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். உருவாக்குவது எப்படி. ஃபஸ்ட்டு நான் உருவாக்குவது அப்படிங்கிறத கொடுக்கேன். இப்போ முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் காய்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சைஸையும் அதே மாதிரி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு அதெல்லாம் கொடுக்கணும்.
கொஞ்சம் போல்டாக வைங்க, அப்போ தான் பார்த்தோன்னே தெரியும். இந்த போல்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்டு கொடுக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா இது வந்து முக்கியமான பாயிண்ட் இல்லை. பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டாக க்ரியேட் பண்ணணும். அதுக்காண்டி தான் இது பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் ஃபாண்ட் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக ஃபாண்டே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். காய்ஸ் இதே தான் இதை மணி தான் ஸ்ட்ரோக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வைக்கணும். பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் வச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வைக்கலாம். பேக்ரவுண்டு உங்களுக்கு நீங்கள் பேக்ரவுண்டு கூகுள்லேருந்து கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பிக்சல் உள்ள கலர்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் உருவாக்குவது எப்படிங்கிறத வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான் அப்ளை பண்ணதே திருப்பி பண்ணணும். போல்டாக ஆக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் பார்த்தோன்னே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆப்ஷன் கொடுத்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணி வைக்கணும். வித்து பார்த்தீங்கன்னா 6 வைங்க. 6 வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் தெரியும். 6 வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நல்லா பார்த்தோன்னே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் வைங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக ஒன்றும் போல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று டைப் பண்ணி வைக்கணும். முழு விளக்கம் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணி வைக்கணும். அதுக்காண்டி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது கீழே டைப் பண்ணுவேன் பாருங்கள். காய்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அதை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமோஜஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இதில் நிறைய இமோஜஸ் இருக்குது. உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு எந்த மணி வைக்கலான்னு பார்த்து வைங்க. நான் வந்து சும்மா இந்த மணி வச்சுக்கிறேன். வச்சு கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் கரெக்டாக வச்சு அவ்வளோதான். வச்சதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் கொடுத்தா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். மேலே கரெக்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ டைப் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி முதல்லேருந்து முழு விளக்கம் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மணி தான். இது வந்து பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மணி இருக்கும். இந்த மணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கூட நீங்கள் வைக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து பார்க்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லோ கலர் வைக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ வைக்கலாம். எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் எந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான்னு கடைசி ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. எப்படி தம்ப்நெயில் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.